ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் ஐடி யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு நீங்களே உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போடி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். ஜஸ்ட் அந்த எடிட் பண்ணுறது பார்த்தோம் அலைன் மோஷன் அப்ளிகேஷன் ஆகுது. இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த ஆப் பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குற வேண்டுங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணுறதுனா மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் அது எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், வீடியோ எந்த ஒரு எடிட் பண்ணி கொடுத்துறேன். மறக்காமல் எனக்கு பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க்கும் மூலியம் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அப்படிலாம் கூகுளில் போய்ட்டு நான் ஒரு QR கொடுப்பேன். அந்த QR கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களை ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்காக QR கோட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி அந்த லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, சொல்கிறது எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்கு அதாவது QR கோடு எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்து ஃபுல் டீட்டெயில் பார்த்தா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு வீக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டு உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பாருங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நல்ல எஃபர்ட் பார்த்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதில் உங்களோட இந்த பாயோட இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிட்ட பிறகு வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா எங்களுக்கு மை ஸ்மைல் அப்படின்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்மைல் கீழே ஒரு சின்ன ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பாயோட இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தவிர அந்த பாய் இமேஜ் மாதிரி இருக்கும். அந்த பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபில்லில் கொடுத்துருங்க. இங்கே ஃபில் பண்ணி இருக்கும். அந்த ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் பண்ண மாதிரி இருக்குது. அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் இது உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்து வச்சுட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் 3 ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு 3வது ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் சென்டர் பாயிண்ட்டில் பார்த்தா வச்சுங்க. தேர்ட் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தா ஜூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா உங்கள் ஃபோட்டோவை அது உள்ள பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. இதுதான் சிம்பிள். ஓகே, இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சாங்கில் இதில் கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோக்களை 100 பிக்சல் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தால் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்சதுன்னா உங்களோட கேலரியில் எந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு மூலியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூவான இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.